ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருவாதிரக்களி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் போல் பச்சரிசி எடுத்துக்கோ. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியரிசி மாதிரி நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு அரைக்கும்போது 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ 1 கப் அரிசிக்கு 1 கப் வெள்ளத்தை தூளாக்கி 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். பேலன்ஸ் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1:4. 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் நெய், ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் ஒரு கைப்பிடி தேங்காய் பூவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பதமாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய, அதாவது ரவை பாத்துக்கு அரைச்சி வச்சுக்கூடிய இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலரி எடுத்துடலாம். இப்போ 70 to 75% குக் ஆன இந்த களியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் தண்ணி வச்சு மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த களி தொட்டால் ஒட்டாமல் இருக்கணும். இதான் பதம். நல்லா களி பாந்தமாக வெந்திருக்கும். இப்போ நெய்யில் திராட்சை முந்திரி நல்லா வறுத்து அதில் கொட்டி ஒரே ஒரு பிஞ்ச் நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா நல்லா டிவைன் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி எடுத்திங்கன்னா நல்ல பொல பொலன்னு திருவாதிரை களி ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.